வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. நம்ம சேனல்ல கரண்டா HTML tutorial தான் பார்ட் வந்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா quotation and citation elements பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓபன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேங்க. இப்போ நான் டைட்டில் எழுதிக்கிறேன். டைட்டில் வந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த quotation and citation elementல வந்து மொத்தம் 6 டேக் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டேக் என்ன quotation tag, செகண்ட் வந்து blockquote tag, தேர்ட் வந்து cite tag, ஃபோர்த் வந்து bi-directional override tag, தென் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து abbrivation tag, சிக்ஸ்த் வந்து address tag. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு டேக் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் quotation tagனா என்னன்னு பார்ப்போம். இந்த quotation tagனா என்னன்னா, இது வந்து ஷார்ட் கோட்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்க கண்டென்ட்ல வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்து எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க இந்த q tag வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு p tagல வந்து இப்போ நான் p tagல வந்து விவேகானந்தா செட்னு வந்து கொடுத்துட்டேங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு q tag வந்து கொடுக்குறேன். இந்த q tagல வந்து இப்போ நான் வந்து q tagல வந்து ஒரு கோட்ஸ் வந்து எழுதிட்டேங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் ஸ்டோர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த q tagல கொடுத்தது மட்டும் நமக்கு டபுள் கோட்ஸில் வந்து டிஸ்பிளே இருக்குங்களா. இப்படி தான் வந்து நம்ம q tag வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நார்மலாகவே வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்து எழுதுனா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுங்க. ஆனாலுமே ஏன் நம்ம இந்த மாதிரி q tag கொடுத்து எழுதுறோம்னா நமக்கு வந்து எப்பவுமே அப்போதாங்க ஸ்டாண்டர்டாக இருக்கும். ப்ரௌசர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குங்க, எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல். ஸோ அதுக்கு தான் வந்து HTML ஃபைலை வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து செப்பரேட் டேக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான பர்பஸும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம blockquote tagனு என்னென்னு பார்ப்போம். இந்த blockquote tag தான் வந்து லாங் கோட்னு வந்து சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேறு வெப்சைட்லேருந்து ஒரு சில கண்டென்ட்ஸ் எடுத்து உங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து இந்த blockquote tag வந்து கொடுத்து எழுதிக்கலாங்க. இந்த blockquote கொடுக்கும் போது நம்ம எந்த வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கோன்றதே நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே blockquoteனு வந்து கொடுக்குறேங்க. இந்த blockquoteல சைட்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறேங்க. இந்த சைட்ன்ற அட்ரிபியூட்டில் தான் வந்து நம்ம அந்த எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ்க்கான லிங்க் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த HTML வைக்கிபீடியா லிங்க் அட்ரஸ் தான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பேஸ்ட் பண்ணிட்டேங்க. தென் இங்கே வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துக்க போகிறேன். இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம blockquoteல கொடுக்கும் போது ப்ரௌசர் வந்து இவங்க வந்து வேறு வெப்சைட்லேருந்து இந்த கண்டென்ட் எடுத்துருக்கிறாங்க அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குங்க. அதே மாதிரி நம்ம இப்போ blockquoteல கொடுக்குற கண்டென்ட் மட்டும் நமக்கு வந்து ப்ரௌசரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுங்க. நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், blockquoteல கொடுத்த கண்டென்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நமக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம blockquote tag வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து cite tagனு என்னென்னு பார்ப்போம். இந்த சைட் டேக்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஒர்க் டைட்டில் வந்து சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு புக் எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பெயிண்டிங் பண்ணாலும் சரி, அதுக்கான ஒர்க் டைட்டில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த சைட் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து கொடுத்துக்க போகிறேங்க. நமக்கு வந்து கீழே வந்து ஒரு கேப்ஷன் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த இமேஜ் தான் வந்து கொடுத்துக்க போகிறேன். தென் இங்கே வந்து ஒரு p tag வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த p tagல வந்து சைட்ன்ற டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி நம்ம இந்த சைட் டேக்ல வந்து ஒரு பர்சனோட நேம் வந்து கொடுக்கக்கூடாதுங்க. அப்புறம் வந்து சைட் டேக்ல வந்து பிரகதீஸ்வரா டெம்பிள் வந்து கொடுத்துட்டேங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு கண்டென்ட் வந்து எழுதிட்டேங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இந்த இமேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஷன் மாதிரி வந்து டிஸ்பிளே இருக்குங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட் டேக்ல கொடுத்த கண்டென்ட் மட்டும் நமக்கு ஒரு ஐட்டாலிக் ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே இருக்குங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சைட் டேக்ல கொடுக்குற கண்டென்ட் வந்து நமக்கு ஒரு ஐட்டாலிக் ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு ஒர்க்குக்கு டைட்டில் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த சைட் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட் நம்ம bi-directional override tagனா என்னென்னு பார்ப்போம். இந்த டேக்ல வந்து BDOன்னு வந்து கொடுத்துக்கிறேங்க. தென் இங்கே வந்து ஒரு கண்டென்ட் வந்து எழுதிக்க போகிறேன். இந்த BDO டேக்ல டைரக்ஷன் ஒரு அட்ரிபியூட் வந்து கொடுக்கணுங்க. அதுக்கு வந்து நம்ம DIRன்னு வந்து கொடுத்துக்கணும். இந்த DIRல வந்து நான் RTL வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த RTLனா ரைட் டு லெஃப்ட்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து ரைட் சைட்லேருந்து டிஸ்பிளே ஆகுங்க. நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த திஸ் இஸ் HTML tutorial ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி டைரக்ஷனில் LTRன்னு வந்து இருக்குதுங்க. LTR கொடுத்தோம்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு நார்மலாக தான் வந்து டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் HTML tutorialனு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த bi-directional override tag கொடுத்து RTL அது மாதிரி நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் டேக்னா என்னன்னு பார்ப்போங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய அப்ரிவேஷன்ஸ்லாம் வந்து படிச்சிருப்போங்களா, WHO WW அந்த மாதிரிலாம் வந்து படிச்சிருப்போங்களா. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம வெப்சைட்டில் வந்து அந்த அப்ரிவேஷனுக்கான ஷார்ட் ஃபார்ம் நம்ம கொடுத்து அது மேலே ஹோவர் பண்ணால் நமக்கு அந்த ஷார்ட் ஃபார்முக்கான ஒரு ஃபுல் அப்ரிவேஷன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே ஒரு பி டேக் வந்து கொடுத்துட்டேங்க. பி டேக்கில் வந்து ABBRனு அப்ரிவேஷன் டேக் வந்து கொடுத்துக்கிட்டேன். தென் இங்கே வந்து நான் HTML வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த அப்ரிவேஷன் டேகில் டைட்டில்ன்ற ஒரு அட்ரிபியூட் வந்து கொடுக்குறேங்க. இங்கே வந்து நான் அந்த HTMLக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து நான் எழுதிக்க போகிறேன். ஃபுல் ஃபார்ம் வந்து எழுதிக்கிட்டேன். தென் இங்கே வந்து நான் அப்ரிவேஷன் டேக் அப்புறம் வந்து பேரா டேகில் கிளைண்ட் சைட் லாங்குவேஜ்னு வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேங்க. ஸோ இங்கே பாருங்கள், அப்ரிவேஷன் டேக்கில் கொடுத்த கண்டென்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்ரிவேஷன் டேக்கில் கொடுக்குற கண்டென்ட் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு டாட் அண்டர்லைனில் தாங்க வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம அந்த வேர்ட் மேலே ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு டூல் டிப் மாதிரி வந்து டிஸ்பிளே இருக்குது. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு வந்து அந்த HTMLக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து நம்ம எழுதியிருந்தோம்னா யூசருக்கு வந்து புரியாதுங்களா இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்றது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ரிவேஷன் டேக் கொடுத்து எழுதினோம்னா யூசரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ப்ரௌசரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த அப்ரிவேஷன் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம அட்ரஸ் டேக்னா என்னென்னு பார்ப்போங்க. இந்த அட்ரஸ் டேக்கில் தான் வந்து நம்ம கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுப்போங்க. நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அட்ரஸ் டேக் யூஸ் பண்ணி தாங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து அட்ரஸ் டேக் வந்து கொடுத்துக்க போகிறேங்க. இந்த அட்ரஸ் டேக்கில் வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து BRன்னு வந்து கொடுத்துக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து நியூ லைனில் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு தான் வந்து நான் இந்த டேக் வந்து கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ நான் வந்து கொடுத்துட்டேங்க அட்ரஸ் டேக்கில். இப்போ நான் கண்டென்ட்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து பாருங்கள், அட்ரஸ் டேக்கில் கொடுத்த கண்டென்ட்லாம் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. எப்பயுமே நம்ம அட்ரஸ் டேக்கில் கொடுக்குற கண்டென்ட் வந்து நமக்கு ஒரு ஐட்டாலிக் ஃபார்மேட்டில் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் கொட்டேஷன் அண்ட் சைட்டேஷன் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் HTML. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.